எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் காலியாக உள்ள கிராம ஊராட்சி செயலாளர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காலிப்பணியிடங்களுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக கிராம ஊராட்சி செயலாளர் காலிப்பணியிடங்களை அனைத்து மாவட்டங்களிலும் நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnrd.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் கிராம ஊராட்சி செயலாளர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்பிப்பதற்கான இணையதள வசதி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு, மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன, அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த வேலைவாய்ப்பு பற்றிய அனைத்து தகவல்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மாவட்ட அளவில் காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் கிராம ஊராட்சி செயலாளர். சேலரி லெவல் கொடுத்திருக்காங்க. லெவல் 2 15,900 முதல் 50,400 என்ற அடிப்படையில் வழங்கப்படும். இதற்கான வயது வரம்பு 1/7/2025 அன்று அதிகபட்ச வயது வரம்பு இன வயது வரம்பு கொடுத்திருக்காங்க. பொது பிரிவினருக்கான வயது வரம்பு 18 முதல் 32க்குள் இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் இவர்களுக்கான வயது வரம்பு 18 முதல் 34 வயது வரை. ஆதி திராவிட அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை இவர்களுக்கான வயது வரம்பு 18 முதல் 37 வயது வரை. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பிலிருந்து 10 ஆண்டுகள் வரை நீட்டிப்பு வழங்கப்படும். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான பொது பிரிவு 18 முதல் 50 வயது வரை. முன்னாள் ராணுவ வீரர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர், வேறு எந்த அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் மேற்கண்ட வயது சலுகை பெற இயலாது. இவர்களுக்கான வயது வரம்பு 18 முதல் 55 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் 1483 காலிப்பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன சுழற்சி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் உள்ளவாறு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மற்றும் பிற தகுதிகள்: விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹100. பொது பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் விண்ணப்ப கட்டணம் ₹100. ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹50. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 9/11/2025. அடுத்ததாக நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். மேற்படி காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் www.tnrd.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஆகவே தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி. ஊராட்சி செயலாளர் பணிகளுக்கான இணையவழி விண்ணப்பம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக வியூ அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரத்தை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களது மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். மாவட்டத்தை செலக்ட் பண்ணி ஷோ ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அடுத்தது விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும். விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரவும். இல்லையெனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஒருமுறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது வேறு எந்த தேர்வுக்கும் கட்டணத்தை இருப்பு வைக்க முடியாது.
அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும். தவறான தகவல்களை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவரங்களையும் இணையவழி ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தில் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும். குறைந்தபட்ச தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்ப்பு தேர்வு அல்லது நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள். விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே உள்ள வழிமுறைகளை கவனமாக படித்து புரிந்து கொண்டேன் என்றும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் இதன் மூலம் அறிவேன் என்றும் விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி நிபந்தனைகளான கல்வி, அனுபவம் போன்றவை நான் பூர்த்தி செய்கிறேன் என்றும் அறிவேன். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையென்றால் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, வியூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி, அதாவது மாவட்ட வாரியான காலிப்பணி இடங்களை பார்வையிட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் இன வாரியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் உங்களது மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் மாவட்டத்தில் எவ்வளவு வேகன்சி இருக்கு, இன வாரியாக எவ்வளவு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டீட்டெயில நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஊராட்சி செயலாளர் அளவிலான காலிப்பணியிடங்களுக்கான விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி பதவிக்கு விண்ணப்பிப்பதற்காக அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் பேஜ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊராட்சி செயலாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் 2025-2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்ல விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், உங்களது மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்று காலி இடஒதுக்கீடு வகை கொடுத்திருக்காங்க. வகுப்பு வகை உங்க வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, ஜெனரல் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்திருக்காங்க. உங்களது பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா காலி பணியிட இடஒதுக்கீடு வகை கொடுத்திருக்காங்க. திருப்பியும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தமிழில் படித்தவர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்றவர், அந்த மாதிரி காலியிட இடஒதுக்கீடு வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா விண்ணப்பதாரர் பெயர், இனிஷியல் பெயர் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர், இனிஷியல் பெயர் எழுதிக்கோங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் டிக் பண்ணிக்கோங்க. கொரோனா கால பகுதியில் நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளீரா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க கல்வி அமைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்ட் ஆஃப் எஜுகேஷன். அதன் பிறகு 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு 10ஆம் வகுப்பு மொத்த மதிப்பெண், பெற்ற மதிப்பெண்கள் அப்டென்ட் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மதிப்பெண் சதவீதம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழின் நகல் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். பிஎன்ஜி அல்லது ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்மேட்ல 20 KB முதல் 5 MB சைஸ்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது சர்டிபிகேட் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. வகுப்பு கேட்டிருக்காங்க. உங்க வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. மதம் கேட்டிருக்காங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க மதம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உட்பிரிவு பெயர் எழுதிக்கோங்க, அதாவது கேஸ்ட் உட்பிரிவு பெயர் எழுதிக்கோங்க. முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆதரவற்ற விதவை எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியா எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கான இடஒதுக்கீடு உங்களுக்கு வழங்கப்படும். அப்புறமா குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா சொந்த மாவட்டம், உங்க சொந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கைபேசி எண், மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னா உங்க மின்னஞ்சல் முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரா எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க. உங்க முழு முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அஞ்சல் குறியீட்டு எண் உட்பட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சான்றிதழ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். வகுப்பு சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 20 KB முதல் 100 KBக்குள்ளாடி பிஎன்ஜி, ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரரின் புகைப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வந்து 20 KB முதல் 100 KBக்குள்ளாடி
பிஎன்ஜி, ஜேபிஇஜி ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பதாரரின் கையொப்பம் அதே மாதிரி தான் பிஎன்ஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்ல 20 KB முதல் 100 KB சைஸுக்குள்ளாடி விண்ணப்பதாரரின் கையொப்பம் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் இப்பதவிக்காக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினையும் படித்து அறிந்த பின்பு இவ்விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பது கண்டறியப்படி எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நன்கு அறிவேன். செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இவ்விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் எம் அறிவிற்கு எட்டியவரை உண்மையானவை, சரியானவை மற்றும் முழுமையானவை என உறுதியளிக்கிறேன். அளிக்கப்பட்ட விவரங்கள் தேர்வுக்கு முன்போ அல்லது பிறகோ அல்லது எந்த தருணத்திலோ தவறானவை, உண்மைக்கு புறம்பானவை அல்லது தகுதியின்மை என அறியும் பட்சத்தில் விண்ணப்ப நிராகரிப்பு உட்பட என் மீது எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் கட்டுப்படுவேன். எனது கவனக்குறைவாலோ அல்லது தட்டச்சு பிழையாலோ எந்த ஒரு விவரமும் தவறாக குறிப்பிடப்படவில்லை என்பதை நான் சரிபார்த்து கொண்டேன் என்றும் உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி எல்லா உறுதிமொழியையும் ரீட் பண்ணி எல்லா செக் பாக்ஸ்லயுமே டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன். இங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க இங்க என்டர் பண்ணி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இந்த அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி அதன் பிறகு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் டு பே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும். ஜெனரல் கேட்டகரிக்கு 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், SC ST கேண்டிடேட் 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங், UPI ஏதாவது ஒரு பேமெண்ட் வேல உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ண வேண்டியதான். அதன் பிறகு உங்களோட அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, திருப்பி இந்த பேஜ்ல வந்து ஒரே டைம்ல உங்களது அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ண முடியாட்டா, அதாவது பேமெண்ட் பெண்டிங் இருந்தனாலும் உங்களது ரெசிப்டா டவுன்லோட் பண்ண முடியாட்டாலும் இந்த பேஜ்ல வந்து இங்க வியூ அப்ளிகேஷன், மேக் பேமெண்ட், டவுன்லோட் ரெசிப்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல உங்க மொபைல் நம்பர், கம்யூனல் கேட்டகரி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் இந்த செக்யூரிட்டி கோட் இங்க என்டர் பண்ணி ஷோ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா திருப்பியும் உங்களோட அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அதுல நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது உங்க ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆகவே தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர் காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.